Hello students, welcome to Kalvi Code. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் இருக்கிற எக்ஸசைஸ் 3.6ல் 7th செம்முக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். பாரி நீட்ஸ் 4 hours to complete a work. என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ பாரிக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதான்? 4 hours தேவைப்படுதான் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஹிஸ் ஃப்ரெண்ட் யுவன் நீட்ஸ் 6 hours to complete the same work. இதில் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு, ஓகேவா, பாரியோட ஃப்ரெண்டு யுவன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து அதே சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 6 hours தேவைப்படுதான், ஓகேவா? அப்போ பாரிக்கு வந்து 4 hours தேவைப்படுது, யுவனுக்கு 6 hours தேவைப்படுது. ஹவு லாங் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் இஃப் தே ஒர்க் டுகெதர்? இப்போ அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக செய்யும் போது பாரிக்கு 4 hours தேவைப்படுது, யுவனுக்கு 6 hours தேவைப்படுது. இதுவே ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ மணி நேரத்தில், எவ்வளோ ஹவர்ஸில் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஒர்க் டுகெதர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸில் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும்ட்டு நம்மள கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒர்க் டன் பை பாரி. பாரிக்கு அந்த ஒரு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது? 4 hours. அதனால் நான் 1/4 எடுத்துக்கிறேன். ஒர்க் டன் பை யுவன். யுவனுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதா? அந்த ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 6 hours தேவைப்படுது, சரிங்களா? நெக்ஸ்ட், லெட் த ஒர்க் டன் பை பாரி அண்ட் யுவன் டுகெதர். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பாரியும் யுவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா? அதனால் நான் கண்டுபிடிக்க போகிற வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கேன், ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பாரி எவ்வளோ நேரம் செய்கிறான், 1/4. யுவன் எவ்வளோ நேரம் செய்கிறான், 1/6 ஈக்குவல் டு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா? அப்போ 1/xன்னு ஆகும், ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தான், நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம், சரிங்களா? இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ காமனாக வராது, என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையுமே ஒரு நம்பரை மாற்றலாம். என்னவா மாற்றலாம், 12 மாற்றலாமா? 4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 வரும், 6 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 வரும். கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் என்ன பண்ணணும், மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஆகும், 3 + 2/12 ஈக்குவல் டு 1/x, சரிங்களா? ஆட் பண்ணணும், 5/12 ஈக்குவல் டு 1/x. இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு எக்ஸ் தான் தேவை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 5x ஈக்குவல் டு 12, x ஈக்குவல் டு 12/5. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னா 12/5 ஹவர்ஸ்ன்னு இருக்குது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதை என்ன பண்ணணும், மறுபடியும் டிவைட் பண்ணணும். 5 divided by 12 divided by 5. How many times? 5 2s are 10. Balance 2. ஓகேங்களா? இது வந்து Q or D. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, லைக் ஒரு அன்லைக் ஃப்ராக்ஷன், அதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா Q or D அப்படின்ற ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன ஃபார்மேட்டில் கொண்டு வரணும், மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொண்டு வரணும். அப்போ Q or D அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு Qவா, அப்போ என்னாகும், முதல்ல 2 வரும் Q, அதுக்கப்புறம் மேலே R 2 by அதுக்கப்புறம் என்ன வரும், D 5, ஓகேங்களா? இப்போ 2 × 2/5 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2ன்றது ஹவர்ஸாக எடுத்துக்கலாம், ஓகேயா? அடுத்தது 2/5 நான் எப்படி வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், ஓகேங்களா? நான் 2/5 என்ன பண்ண போகிறேன், மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா இப்போ இது ரெண்டுமே ஹவர்ஸில் இருக்கா, இது வந்து 2 hours எடுத்துக்கிட்டேன், இதுவும் ஹவர்ஸில் தான் இருக்குது. ஹவர்ஸை மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 hourக்கு எத்தனை மினிட்ஸ் இருக்குது, 60 minutes. அப்போ இன்டூ 60ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எத்தனை டைம் வரும், சரி இது டிவைட் பண்ணால் எத்தனை டைம் வரும், 12 times வரும், ஓகேங்களா? அப்போ 12 × 2 24. அப்போ 2 hours 24 minutes. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் முடிக்கலாம், 2 hours 24 minutes முடிக்கலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் 1/9 + 1/27 ஈக்குவல் டு 1/c. இப்போ இந்த வீடியோவில் நம்ம போட்டோம் இல்லைங்களா, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல,
அதே மாதிரி நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன், சி கொடுத்துருக்கேன். ஸோ எல்சிஎம் பண்ணி எனக்கு சியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதணும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.